மதம். முகலாயர் காலம் புராண மரபுகளின் அனைத்து அடிப்படை கூறுகளும் தொடர்ந்து வலியுறுத்தப்படுவதற்கு சாட்சியாக இருந்தது. எண்ணிலடங்கா நம்பிக்கைகளும் அதிக எண்ணிக்கையிலான மரபுகளும் நடைமுறைகளும் வழக்கத்தில் இருந்ததால் இந்து மதத்தை ஒரு கோட்பாட்டு தொகுப்பென சொல்வது கடினமானது என்றாலும் பரஸ்பர பரிமாற்றம் பெரும்பாலுமான பகுதிகளில் சமஸ்கிருத மொழியில் வெளிப்பாடாகி இந்து மதத்தின் பல பிரிவுகள் ஒரே மாதிரியான மரபு தொடர்புகளையும் ஒரே மாதிரியான தெய்வங்களையும் கொண்டிருந்தன. 16, 17 ஆகிய நூற்றாண்டுகளில் வைணவ மதத்தின் நூற்றாண்டுகளாகும். ராமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் வழி முன்மொழிந்த துளசிதாசர் ராமசரிதமானஸ் ராமரை கடவுளின் அவதாரமாக சித்தரித்தார். பக்தியின் இலக்கு விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான கிருஷ்ணரானபோது பக்தியின் வெளிப்பாடு மேலும் உணர்ச்சிகரமாயிற்று. இக்காலகட்டத்தில் பக்தி இயக்கம் பெரும் வளர்ச்சி பெற்றது. கவிஞர்களும் இறையடியார்களும் நாட்டின் பல பகுதிகளில் தோன்றினர். சடங்குகளையும் சாதி முறையையும் அவர்கள் விமர்சனம் செய்து கேள்விக்குள்ளாக்கினர். தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவதற்கு சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தாமல் மக்களின் மொழியை பயன்படுத்தினர். அவர்களின் முற்போக்கான சிந்தனைகள் கருத்தை கவரும் மொழிநடையில் இசையோடு பாடப்பட்ட போது அவை மக்களிடையே பிரபலமாயின. வல்லபாச்சாரியர் அவருடைய மகன் வித்தால்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தனர். இப்பிரிவை பின்பற்றிய சூர்தாஸ் சராவளி எனும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினார். ஏகநாதர், துக்காராம் ஆகியோர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்களாவர். வியாசராயரால் பிரபலப்படுத்தப்பட்ட கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இயக்கமான தசருதா இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தோரின் இயக்கமாக மாறியது. பக்தி இயக்கத்தின் மிக முக்கிய ஆளுமை கபீர் ஆவார். நெசவு குடும்பத்தை சார்ந்த இவர் முழுமையான ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்வைத்தார். உருவ வழிபாட்டையும் சடங்குகளையும் சாதி முறைகளையும் கண்டித்தார். எளிய மொழி நடையில் எழுதப்பட்ட இவரின் பாடல்கள் வாய்மொழியாகவே வட இந்தியாவின் பெரும் பகுதிகளில் பரவின. பக்தி இயக்க புலவர்களை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய செய்தி யாதெனில் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களாகவும் கைவினைஞர்களாகவும் சேவை செய்யும் சமூக பிரிவினர்களாகவும் இருந்தனர் என்பதே. கபீர் ஒரு நெசவாளர். ரவிதாஸ் தோல் பதனிடும் தொழிலாளி. சைன் என்பவர் சிகை அலங்கார தொழில் செய்தவர். தாது பருத்தியை சுத்தம் செய்பவராவார். ஹரியானாவை சேர்ந்த சத்னாமி சமூகத்தவர் தங்களை கபீர் மற்றும் அவருடைய போதனைகளின் வழித்தோன்றல்கள் என கூறுவதில் பெருமை கொள்கின்றனர். சமஸ்கிருதமும் பாரசீகமும் நிர்வாக அறிவுலக நடவடிக்கைகளின் மொழியாக இருக்கையில் பிராந்திய மொழிகள் தங்கள் உயிர் துடிப்பு மிக்க இலக்கிய ஆற்றலை வெளிப்படுத்தின. சீக்கிய மதம் ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்னெடுத்த இயக்கமாக தோற்றம் பெற்று பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்களில் ஒன்றாக பரிணமித்தது. சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்த சாகிப், இஸ்லாமிய மத குருவான ஷேக் பரித், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோரின் போதனைகளை உள்ளடக்கமாய் கொண்டுள்ளது. கடவுள் ஒருவரே என குருநானக் நம்பினார். அக்கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என கூறினார். உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் அவர் கண்டனம் செய்தார். அனைத்து மதங்களின் மீதும் அன்பு செலுத்துதல், நன்னெறியை கடைபிடித்தல், ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றும்படி வற்புறுத்தி கூறினார். சாதி முறையை கண்டனம் செய்தார். சூபிசியம் என்பது இஸ்லாமின் உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை இணைப்பை முன்வைக்கும் ஒரு மத கோட்பாடாகும். ஈரானில் உதயமான இக்கோட்பாடு இந்தியாவில் செழித்து வளர்ந்தது. வைதிக முஸ்லிம் இறையியலாளர்களுக்கு ஷரியத் முன்வைக்கும் கட்டுப்பாடுகளை சூபிசியம் நிறைவேற்றுகின்ற வரை அது ஏற்புடையதாகவே இருந்தது. கிறிஸ்தவம். ஐரோப்பிய வணிகர்களின் வருகையோடு பிரான்சிஸ் சேவியர், ராபர்ட் டி நொபிலி போன்ற கிறிஸ்தவ மத பரப்பாளர்களும் இந்தியா வந்தனர். தொடக்ககால கிறிஸ்தவ மத பரப்பாளர்கள் கத்தோலிக்கர்கள் ஆவர். டேனியர்கள் ஆதரவின் கீழ் முதல் லூத்ரன் மத பரப்பாளர்கள் 1706 தரங்கம்பாடிக்கு வந்தனர். அவர்களில் ஒருவரான சீகன்பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை 1714 தமிழில் மொழியாக்கம் செய்தார். வெகு விரைவில் பழைய ஏற்பாடும் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அறிவியலும் தொழில்நுட்பமும். முஸ்லிம் கல்வி நிறுவனங்களான மதராஸ்கள் முஸ்லிம் இறையியலின் மீதே அதிக கவனம் செலுத்தியது. வாரணாசி போன்ற மிக சிறந்த கல்வி மையங்களில் ஜோதிடம் கற்றுத்தரப்பட்டது. ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என பிரான்ஸ் நாட்டு பயணி பெர்னியர் குறிப்பிடுகிறார். இதனால் அறிவியல் பாடங்களை கற்பித்து இயலாத நிலையில் இருந்தது. இருந்தபோதிலும் கணிதம், வானியல் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தப்பட்டது. அக்பரின் அவைக்கள புலவரான வைசி பாஸ்கராச்சாரியரின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்தார். முகலாயர் காலத்தில் ஐரோப்பியர் இந்தியாவில் இருந்தாலும் இந்திய சமூகத்தின் மீது அவர்கள் செல்வாக்கு செலுத்தவில்லை. நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகமானது. வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சற்றே கடினமான நீர் இறைக்கும் இயந்திரம் பதேபூர் சிக்ரியில் நிறுவப்பட்டது. வெடியுப்பை பயன்படுத்திய நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை அக்பரை சாரும். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் என அக்பர் புகழப்படுகின்றார். இத்தொழில்நுட்பத்தின்படி ஒரு பெரிய படகின் மீதே கப்பல் கட்டப்படும். அவ்வாறு கட்டப்படுவது அக்கப்பல்களை கடலுக்குள் கொண்டு செல்வதை எளிதாக்கியது. ஒரு சில இயந்திர தொழில்நுட்ப சாதனங்களை இறுக்கமாக இணைப்பதற்கான திருக்காணிகள் உடல் உழைப்பாலும் வார்களாலும் இயக்கப்படும் துளைப்பான், வைரத்தை பட்டை தீட்டும் கருவி போன்றவை பயன்பாட்டில் இருந்தன. வேளாண் கருவிகள் முன்னர் இருந்ததை போலவே தொடர்ந்தன. அவை பெரும்பாலும் மரத்திலானவை. உலோகவியலை பொறுத்தமட்டிலும் வார்ப்பு இரும்பை உற்பத்தி செய்ய இயலாமல் போனது பெரும் பின்னடைவாகும். வரலாற்றறிஞர் இர்ஃபான் ஹைபீப் இந்தியாவின் பின்தங்கிய நிலையை கீழ்கண்டவாறு பதிவு செய்கிறார். தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பின்தங்கிய நிலை வெளிப்படையாக தெரிகிறது. இந்திய படைகளில் மேட்ச்லாக் எனப்படும் பழைய பாணியிலான துப்பாக்கிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தபோது ஐரோப்பாவில்
பிளின்ட் லாக் எனப்படும் நவீன துப்பாக்கிகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன. செலவுமிக்க செப்பினாலான பீரங்கிகளை இந்தியா தொடர்ந்து பயன்படுத்தி வந்தபோது ஐரோப்பாவில் முன்னதாகவே அவை பயன்பாட்டிலிருந்து நீக்கிவிட்டன. இதற்கு காரணம் 17ஆம் நூற்றாண்டில் கூட இந்தியாவால் வார்பிரும்பை உற்பத்தி செய்ய இயலாமல் போனதே ஆகும். கட்டடக்கலை. முகலாயர் காலத்தில் கட்டடக்கலையில் ஏற்பட்ட மகத்தான வளர்ச்சி உலகக் கலையில் குறிப்பிடத்தக்க கட்டமாகும். கூண்டு வடிவிலான குமிழ்களை கொண்ட கவிஞை மாடங்களாலும் ஒப்பனைகள் மிகுந்த கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்களாலும் 4 மூலைகளிலும் எழுப்பப்பட்டுள்ள ஸ்தூபி மாடங்களாலும் படங்கள் வரையப்பட்டு பதிக்கப்பட்ட ஓடுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பெரிய வடிவங்களுக்கு முகலாய கட்டடங்கள் பெயர் பெற்றவையாகும். பாபர் ஹுமாயூன் காலங்களில் கட்டப்பட்ட மசூதிகள் கட்டடக்கலை ரீதியாக முக்கியத்துவம் உடையவை அல்ல. சூர் வம்சத்து அரசர்கள் தில்லியில் புராணகிலா, பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் கட்டிய ஷெர்ஷா, இஸ்லாம் ஷா ஆகியோரின் கல்லறைகள் போன்ற கண்களை கவரும் கட்டடங்களை விட்டு சென்றுள்ளனர். புராணகிலாவில் உயர் அரண், படியடுக்கு, நடைமேடையில் கட்டப்பட்டுள்ள கல்லறைகள், நாற்புறமும் சூழ்ந்துள்ள நீர் நிலைகள் ஆகியன நவீன கூறுகளாகும். அக்பர் ஆட்சி காலத்தில் ஹுமாயூனின் கல்லறை உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது வைக்கப்பட்டது. சுற்றிலும் தோட்டங்கள் அமைக்கப்பட்டன. பாரசீக கட்டடக்கலை வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டு இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்ட இக்கல்லறை எதிர்காலத்தில் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாய் திகழ்ந்தது. மணற்கற்பாறைகளால் கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை ரஜபுத்திர பாணிகளை இணைத்து கட்டப்பட்டதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. அக்பரின் புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரி கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்களை கொண்டுள்ளது. பதேபூர் சிக்ரியின் மலைப்பூட்டும் வாயுப்பகுதியும் அக்பர் சிவப்பு நிற மற்றும் பளிங்கு கற்களால் கட்டிய புலந்தர் வாசாவும் நேர்த்தியான கட்டடக்கலையில் முகலாயரின் சாதனைகளாக கருதப்படுகின்றன. ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை மாடம் சில பௌத்த கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டுள்ளது. இது அக்பரின் காலத்தில் தொடங்கப்பட்டு ஜஹாங்கீரின் காலத்தில் நிறைவு பெற்றது. ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான இதிமத் உத் தௌலாக்காக எழுப்பிய கல்லறையே முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டடமாகும். ஷாஜகான் காலத்தில் முகலாய கட்டடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது. தாஜ்மஹால் முழுவதும் பளிங்கு கற்களால் உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது கட்டப்பட்டதாகும். மையத்தில் பின்னொதுங்கிய வாயிலுக்கு மேல் குமிழ்வடி கவிஞை மாடத்தையும் அதை சுற்றி 4 ஸ்தூபி மாடங்களையும் 4 மூலைகளிலும் 4 தனித்தனியான கோபுரங்களையும் மினார் கொண்டு அமைந்த இந்நினைவிடம் உலக புகழ் பெற்றுள்ளது. திவானி ஆம், திவானி காஸ், மோதி மஹால், ஹீரமஹால் போன்ற பிரமிப்பூட்டும் கட்டடங்களால் சூழப்பட்டுள்ள செங்கோட்டை ஷாஜகான் காலத்து கட்டடக்கலை திறன்களை பிரதிபலிக்கின்றன. ஆக்ரா கோட்டையில் இருக்கும் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களானது. தில்லியில் உள்ள கம்பீரமான வாயில் பகுதிகளில் வரிசையான கவிஞை மாடங்கள், உயரமான மெலிதான கோபுரங்கள், மினார் ஆகியவற்றை கொண்டுள்ள ஜும்மா மசூதி ஆகியன ஷாஜகானால் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளாகும். ஷாஜகானாபாத் என்ற பெயரில் ஒரு நகரத்தையே உருவாக்கினார். இன்றைய பழைய தில்லி தான் அது. இங்குதான் செங்கோட்டையையும் ஜும்மா மசூதியும் அமைந்துள்ளன. அவுரங்கசீப் காலத்தில் லாகூரில் பாதுஷாகி மசூதி கட்டப்பட்டது. மேலும் அவுரங்காபாத்தில் ரஃபியா உத் தௌரானியின் பளிங்கிலான கல்லறையும் கட்டப்பட்டது. இக்கல்லறை பீமி மக்பாரா, பெண்ணின் கல்லறை என்றழைக்கப்படுகிறது. ஜஹாங்கீர், ஷாஜகான் ஆகியோர் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். மிக பெரும் கட்டிடங்களை தவிர பொது பயன்பாட்டிற்காகவும் பல கட்டுமான பணிகளை முகலாயர் மேற்கொண்டனர். அவற்றுள் மகத்தானது ஜான்பூரில் கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலமாகும். முகலாயரின் மிகவும் போற்றத்தக்க சாதனை டில்லிக்கு நீர் கொண்டு வரும் மேற்கு யமுனை கால்வாயை கட்டியதாகும். முகலாய கட்டடக்கலை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோவில் கட்டுமானங்களின் மீதும் செல்வாக்கு செலுத்தியது. மதுராவுக்கு அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்தேவ் கோவிலிலும், மத்திய பிரதேசம் ஒய்சாவிற்கு அருகே உள்ள சதுர்டிஜ் எனும் இடத்தில் உள்ள பீர்சிங் கோவிலிலும் முகலாய கட்டடக்கலையின் தாக்கத்தை காணலாம். ஓவியம். முகலாயர் கால ஓவியம் பன்னாட்டு அளவிலான அங்கீகாரத்தை பெற்றது. முகலாயரின் நுண் ஓவியங்கள் உலகத்தின் பல அருங்காட்சியகங்களில் முக்கிய இடம் வகிக்கின்றன. குஜராத், மாலவம் ஆகிய பகுதிகளில் உயிர்ப்புடன் செயல்பாடிலிருந்த இந்திய ஓவிய மரபுகள் மேற்காசிய ஓவிய மரபுகளின் செல்வாக்கோடு இணைந்து ஓவியக்கலையின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. மத்திய ஆசியாவிலிருந்து ஹுமாயூனோடு இந்தியா வந்த நுண் ஓவிய கலைஞரான அப்துல் சமத், பீர் சையத் அலி ஆகியோரிடமிருந்து இந்திய ஓவியர்கள் ஊக்கம் பெற்றனர். இலக்கிய நூல்களை விளக்கும் பொருட்டே ஓவியங்கள் பெரிதும் வரையப்பட்டன. பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்திலும் ஐனி அக்பரியிலும் பல ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. தஸ்வந்த் பசவன் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்களாவர். ஐரோப்பிய ஓவியங்கள் போர்த்துகீசிய பாதிரிமார்களால் அக்பரின் அவையில் அறிமுகம் செய்யப்பட்டன. ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைவதும் வளர்ச்சி பெற்றன. இத்துறையில் மன்சூர் பெரிதும் அறியப்பட்டவர் ஆவர். முகலாய நுண்ணோவியங்கள் டச்சு நாட்டின் தலைசிறந்த ஓவியரான ரெம்பிராண்ட் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. ஷாஜகான் ஓவிய மரபை தொடர்ந்தார். ஆனால் அவுரங்கசீப் அலட்சியத்தால் ஓவியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கலைந்து சென்றதன் மூலம் பிராந்திய அளவில் ஓவியக்கலை வளர்ந்தது. இசையும் நடனமும். பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்த தான்சன் ஏனைய 35 இசை கலைஞர்களோடு அக்பரால் ஆதரிக்கப்பட்டார் என ஐனி அக்பர் குறிப்பிடுகின்றது. ஜஹாங்கீரும் ஷாஜகானும் இசையை ஆதரித்தவர்களை அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவர் என்ற பொது கருத்தொன்று நிலவுகிறது. ஆனால் அவருடைய காலத்தில்தான் இந்தியாவின் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டன. அவருடைய அரசிகளும் இளவரசர்களும் பிரபுகளும் தொடர்ந்து இசைக்கு ஆதரவு தந்தனர். பிற்கால முகலாய அரசர்களில் ஒருவரான முகமது ஷா இசைத்துறையில் முக்கிய வளர்ச்சிகள் ஏற்பட காரணமாக இருந்தார். பாபர் நாமா, பாதுஷா நாமா ஆகிய நூல்களில் இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இலக்கியம். பாரசீகம், சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழிகள் முகலாயர் காலத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்தன. முகலாய பேரரசிலும் தக்கான அரசுகளிலும்
பாரசீக மொழியே நிர்வாக மொழியாக இருந்தது. ரஜபுத்திர அரசுகளின் மீதும் அம்மொழி தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அவற்றின் நிர்வாகத்தில் பல பாரசீக சொற்கள் இடம்பெற்றன. அக்பர்நாமா எனும் நூலில் அக்பரின் வரலாற்றை அபுல் பாசல் தொகுத்து வழங்கியுள்ளார். முகலாய நிர்வாகத்தை பற்றி அவர் ஐனி அக்பரில் விவரித்துள்ளார். அறிவியல், புள்ளியியல், புவியியல், பண்பாடு ஆகியவற்றின் மீது ஐனி அக்பர் கொண்டுள்ள அக்கறைக்காகவே அது பாராட்டப்பட வேண்டும். அப்துல் ஹமீது லகோரி, முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஷாஜகான் வாழ்க்கை வரலாறான பாதுஷா நாமா ஐனி அக்பரை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது. அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி ஆலம்கீர் நாமா என்னும் நூலை எழுதிய முகமது காசிம் இதே முறையை தான் பின்பற்றினார். பாபரின் சகதாத் துருக்கிய மொழியில் எழுதிய சுயசரிதையை அப்துல் ரஹீம் கானான் என்பவர் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்தார். தபிஸ்தான் என்னும் நூல் பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகள், அம்மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியன குறித்து பாரபட்சமற்ற விவரங்களை கொண்டுள்ளது. சமஸ்கிருத நூல்களை மொழிபெயர்த்ததால் பாரசீக மொழி வளம் பெற்றது. அக்பரின் அவைக்களப் புலவரும் அபுல் பாசலின் சகோதரருமான அபுல் ஃபெய்சியின் மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. தாராசுகோவால் உபநிடதங்கள் சரி அக்பர் மாபெரும் ரகசியம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது குறிப்பிடத்தகாகும். அபுல் ஃபெய்சியின் மஸ்னாவி, உத்பி, நசிரி ஆகியன இந்தியாவில் பாரசீக கவிதைகளுக்கு வளம் சேர்ந்தன. முகலாயர் காலத்தில் படைக்கப்பட்ட சமஸ்கிருத நூல்கள் வியக்கத்தக்கவை ஆகும். இக்கால சமஸ்கிருத இலக்கியம் காவியம் என்றழைக்கப்படும் வரலாற்று கவிதைகள் வடிவில் எழுதும் பாங்கிற்கு பெயர் பெற்றதாகும். கல்ஹனர் காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜாவலி பதகா எனும் நூலின் அக்பர் ஆட்சி காலத்தில் பிரக்ஞப்பட்டரால் தொகுக்கப்பட்டது. பாரசீக மொழி நூல்கள் சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டதால் கிரேக்க அரேபிய புலமையானது இந்தியா வந்தடைந்தது. அக்பரின் வானியல் அறிஞரான நீலகண்டர் தஜிகனில கந்தி எனும் வானியல் ஆய்வு நூலை படைத்தார். ஷாஜகானின் அவைக்களப் புலவரான ஜெகநாத பண்டிதர் ரசகங்காதரா எனும் சிறப்புக்குரிய நூலை எழுதினார். முகலாயர் காலத்தில் இலக்கிய துறைக்கு செய்யப்பட்ட பெரும் பங்களிப்பு பல்வேறு மொழிகளை பேசி வந்த மக்களிடையே உருது ஒரு பொதுவான தொடர்பு மொழியாக வளர்ச்சியடைந்ததாகும். இக்காலத்தில் பிராந்திய மொழிகளும் வலுப்பெற்று முக்கியமான வளர்ச்சி பெற்றன. செய்யுள் முறையிலான தனிமனித உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மிக சிறந்த பாடல்கள் பிராந்திய மொழிகளில் எழுதப்பட்டன. அப்துல் ரஹீம் கானான் என்பவர் வாழ்க்கை குறித்த மனித உறவுகள் தொடர்பான பாரசீகர்களின் சிந்தனைகள் இலையோடும் பக்தி பாடல்களை இந்தியின் கிளை மொழியான பிரிஜி என்னும் வடிவத்தில் எழுதினார். கிழக்கு உத்தரப்பிரதேசத்து மக்கள் பேசிய இந்தி மொழியின் வட்டார மொழியான அவதியில் துளசிதாசர் எழுதிய பாடல்கள் அவற்றின் பக்தி சிந்தனைகளுக்காக பிரபலமாயின. இக்காலத்தில் ஏகநாதர், துக்காராம், ராம்தாஸ், முக்தீஸ்வர் ஆகியோரின் இலக்கிய படைப்புகளால் மராத்திய இலக்கியம் எழுச்சி பெற்றது. ஏனைய மொழிகளின் மீதான சமஸ்கிருதத்தின் மேலாதிக்கத்தை ஏக்நாத் கேள்விக்குள்ளாக்கினார். துக்காராமின் பாடல்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியது. முக்தீஸ்வர் மகாபாரதத்தையும் இராமாயணத்தையும் இலக்கிய வளம் கொண்ட மராத்திய மொழியில் எழுதினார். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தனது ஆள்முக்த மால்யதா ஆண்டாளை பற்றிய காவியம் மூலமாகவும் அவருடைய அவைக்களப் புலவரான அல்லசானி பெத்தண்ணா தனது மனுசரித்திரா எனும் நூலின் மூலமாகவும் தெலுங்கு இலக்கியத்தின் கலங்கரை விளக்கங்களாக திகழ்கின்றன. இக்காலத்தில் தமிழிலிருந்து தனியாக பிரிந்த மலையாளம் இலக்கிய நிலை பெற்றது. இராமாயணமும் மகாபாரதமும் மலையாள மொழியில் எழுதப்பட்டன. அசாமிய மொழியில் பக்தி பாடலை முன்மாதிரியாக கொண்டு சங்கர் தேவர் ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்கினார். அசாமிய மொழியில் வானியல், கணிதம், யானைகள் மற்றும் குதிரைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகள் குறித்த நூல்கள் படைக்கப்பட்டன. இராமாயணமும் மகாபாரதமும் அசாமிய மொழிகளில் எழுதப்பட்டன. கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான காதலை சித்தரிக்கும் கவிதைகளை கொண்ட சைதன்ய வழிபாட்டு முறை வங்காள இலக்கியத்தை மேம்படுத்தியது. குரு அர்ஜுன் சிங் தொகுத்த சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள் ஷேக்ஸ்பரித் ஆகியோரின் பாடல்கள் பஞ்சாபி மொழியின் பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அடையாளங்களாகும். இதே கால பகுதியில் தமிழ் இலக்கிய பரப்பில் சைவ வைணவ இலக்கியங்கள் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன. மாபெரும் சைவ புலவரான குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசி சென்று வந்ததாக கூறப்படுகின்றது. அவர் மீனாட்சி அமைப்பிலை, தமிழ் நீதிநெறி விளக்கம் ஆகிய முக்கிய இலக்கியங்களை இயற்றினார். தாய்மானவர் சமரச சன்மார்க்கம் எனும் அறத்தை உள்ளடக்கிய பக்தி பாடல்களை இயற்றினார். கிறிஸ்தவ மத பரப்பாளர்களான ராபர்ட் டி நொபிலி, கான்ஸ்டான்டைன் ஜோசப் வீரமாமுனிவர் ஆகியோர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை செய்ய தொடங்கியிருந்தனர். தேசிய அளவில் முகலாயர் உருவாக்கிய பேரரசு ஆற்றல் மிகுந்த மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையின் சிறப்பான உதவிகளோடு பல துண்டுகளாக பிரிந்து கிடந்தவற்றை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்து ஒன்றாக்கியதன் மூலம் இந்தியாவின் மீது என்றும் அழியா தாக்கத்தை ஏற்படுத்தியது. இச்செயல்பாட்டில் பன்முகப்பட்ட அடையாளங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதால் தனித்தன்மை வாய்ந்த ஒரு இந்திய பண்பாட்டு பரிணமித்தது. உலகத்தின் ஏனைய பகுதிகளில் அக்பரின் காலமான 1556 முதல் 1605 வரை மாபெரும் அரசர்களின் காலமாகும். அவருக்கு மிக அருகே இருந்த சமகாலத்தவர் இங்கிலாந்தின் பேரரசர் எலிசபெத் ஆவார். இக்கால பகுதியில்தான் ஷேக்ஸ்பியரும் வாழ்ந்தார். இதே காலத்தில்தான் பிரான்சை போர்பார்ன் வம்சத்தின் முதல் அரசர் 4ஆம் ஹென்ரியும் பாரசீகத்தை சபாவி அரச வம்சத்தின் மாபெரும் வலிமைமிக்க அரசனான மகா அப்பாஸும் ஆண்டு வந்தனர். ஐரோப்பாவில் நடைபெற்ற ஸ்பானிய ஆட்சிக்கு எதிரான நெதர்லாந்தின் கிளர்ச்சி இக்காலத்தில் தொடங்கி ஏறத்தாழ 80 ஆண்டுகள் தொடர்ந்தது. 1648 முடிவடைந்தது. பாடச்சுருக்கம்: முகலாய வம்சத்தின் ஆட்சியை நிறுவ பாபர் செய்த 4 போர்கள் விளக்கப்பட்டுள்ளன. ஹுமாயூனுக்கு சகோதரர்களால் ஏற்பட்ட இடையூறுகள், ஆப்கானியர், குஜராத்தின் பகதூர் ஷா ஆகியோரின் பகைமை சூர் அரச வம்சத்தின் எழுச்சிக்கு இட்டு சென்றது விளக்கப்பட்டுள்ளது. ஷெர்ஷாவின் எழுச்சியும் அவருடைய வருவாய் நிதி சீர்திருத்தங்களும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. அக்பரின் மன்சப்தாரி முறை, அனைவரையும் அரவணைக்கும் மத கொள்கை,
படையெடுப்புகளின் மூலம் முகலாய ஆட்சியை ஒருங்கிணைத்தது, முக்கியமாக இரண்டாவது பானிபட் போர் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தில் ஜஹாங்கீரின் நாட்டமின்மையால் நூர்ஜஹான் உண்மையான ஆட்சியாளராக செயல்பட்டமை விவாதிக்கப்பட்டுள்ளது. முகலாய கட்டடக்கலையின் அடையாளமான ஷாஜகானின் தாஜ்மஹால், அவரின் 3 மகன்களிடையே நடைபெற்ற வாரிசு உரிமை போரும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. அவுரங்கசீப்பின் தலைமையிலான முகலாயருக்கும் சிவாஜியின் தலைமையிலான மராத்தியருக்கும் நடைபெற்ற இடைவிடாத போர்களும் அவுரங்கசீப்பின் ரஜபுத்திர தக்கான கொள்கைகளும் விவாதிக்கப்பட்டுள்ளன. முகலாய சமூகத்தின் சிறப்பு இயல்புகள் விளக்கப்பட்டுள்ளன. கலைச்சொற்கள்.